ப்ரோ கபடி லீக் சீசன் 11க்கு திரும்பவும் கோச்சா கம்பேக் கொடுத்திருக்காரு நம்ம ஜீவா குமார் அண்ணன். அதை பத்தின அப்டேட் உங்களுக்காக இந்த வீடியோல. கூடவே தமிழ் தலைவாஸ் இந்த ப்ரோ கபடி ஹிஸ்டரியில பண்ண ரொம்ப மோசமான ஒரு ரெக்கார்டு, அதை பத்தியுமே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் நம்ம FAB2+CCக்கு ஒரு சரியான டைட்டில் கிடைச்சிருக்கு, சாம்பியன் ஆயிருக்காரு. அந்த அப்டேட்டும் உங்களுக்காக இந்த வீடியோல. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, first of all நான் FAB-ஓட நியூஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். கரிபியன் பிரீமியர் லீக் 2024 நேத்து நடந்து முடிஞ்சிருந்துச்சு. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் செயின்ட் லூசியா கிங்ஸ் அவங்க தான் சாம்பியன் ஆயிருந்தாங்க. ஸோ ஃபைனல் பிட்வீன் கயானா அமேசான் வாரியர்ஸ் அண்ட் செயின்ட் லூசியா கிங்ஸ். இம்ரான் தாகிரோட டீம் அமேசான் வாரியர்ஸ், FAB-ஓட டீம் இந்த பக்கம் செயின்ட் லூசியா கிங்ஸ். ரெண்டு டீமுக்குமான போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் சேஸ் பண்ண கிங்ஸை பொறுத்த வரைக்கும் கடைசி 5 ஓவரில் 66 ரன் கிட்ட தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்போ இருந்து அடி அடிச்சு 18.1 ஓவர்லேயே மேட்சை முடிச்சிட்டாங்க ரோஸ்டன் சேஸ் அண்ட் கூடவே ஆரோன் ஜோன்ஸ். அதனால சாம்பியன் ஆயிருக்காங்க. ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் டைட்டில் கிங்ஸை பொறுத்த வரைக்கும். ஓவரால் கிங்ஸ் பிரான்சைஸ், அதாவது நம்ம பஞ்சாப் கிங்ஸ் பிரான்சைஸ் இருக்கு இல்லையா, நம்ம பிரிட்டி ஜிந்தா அவங்க ஓன் பண்றது, அவங்களுக்கு கிடைச்ச முதல் டைட்டில் தான் இந்த செயின்ட் லூசியா வின் பண்ண CPL 2024 டைட்டில். அண்ட் FAB2+CCமே இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் RCBக்காக எலிமினேட்டர் போயிட்டு வெளியே வந்தார். அதுக்கப்புறமா MLC SA20 செமி வரைக்கும் போயிட்டு வெளியே வந்தார். ஸோ இப்போ அவருக்குமே கடைசியா ஒரு டைட்டில் அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. இது கேட்கவே நல்லா இருக்கு. 40 வயசாவது இந்த கேப்டன் ஒரு டைட்டில் அடிச்சிருக்காரு. இப்போ அவரோட வேல்யூ இன் IPL கண்டிப்பா உயர்ந்திருக்கும் நான் நம்புறேன். பட் RCB அவரை ரீடைன் பண்ணுவாங்களா, அவருக்கு RTM யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் டவுட் தான். பட் இருந்தாலும் இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. ஓவராலாவே 400+ ரன் அடிச்சிருந்தாரு. நிக்கோலஸ் புரோன் 500க்கும் மேல அடிச்சிருந்தாரு. அண்ட் இந்த டோர்னமெண்டோட பிளேயர் ஆஃப் த சீரிஸ் நூர் அகமது அவருக்கு கிடைச்சிருந்துச்சு. MVP வந்து ரோஸ்டன் சேஸ் தான் வாங்கியிருந்தாரு. இந்த மாதிரி பல மொமெண்ட்ஸ் இந்த CPL 2024 பொறுத்த வரைக்கும் நடந்திருந்துச்சு. மேட்ச் நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் அப்படியே அங்க இருந்து நான் தமிழ் தலைவாசோட ஜெர்சி விஷயத்துக்குள்ள வரேன். ஸோ தமிழ் தலைவாசோட ஜெர்சி பத்தி தனியா நான் ஒரு வீடியோவே போட்டிருந்தேன். அதாவது அதில் நம்மளோட பாரம்பரியம் சேர்ந்து அது ஒரு மாதிரி சூப்பராகவே நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எங்கே விற்கிறாங்க, ஐ மீன் எங்கே அது சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்போதைக்கு சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். சப்போஸ் அது கிடைச்சிருச்சு, அதாவது சேல் பண்ணுற இடம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் கிவ் அவே கொடுக்க போகிறேன் அந்த டிஷர்ட். எனக்கு ஏன்னா அவ்வளோ பிடிச்சிருக்கு, நானுமே வாங்க போகிறேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனால் உங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கிவ் அவே கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் எங்கே அது பை பண்ணுறதுன்னு தெரிஞ்சுது அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் மறக்காம மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பாக நம்ம கிவ் அவே கொடுப்போம். ஸோ இந்த ஜெர்சிக்கான வீடியோ இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இருக்கிற ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ் அவங்களே மார்க் பண்ணி, ஐ மீன் அவங்களே ஜூம் பண்ணி காட்டி அந்த மாதிரி வந்து அந்த ஜெர்சியை வந்து ஒரு வீடியோவா மேக் பண்ணி பார்க்கவே செம்மையா இருக்கு. உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா தமிழ் தலைவாஸ் இது வரைக்கும் இருந்த ஜெர்சியில் இந்த ஜெர்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நல்லா இருக்கு. இது உங்களோட ஒப்பீனியன் என்ன, நீங்க எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க இந்த ஜெர்சிக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்க. பட் எனக்கு இது பிடிச்சிருக்கு. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஹோம் கிட் மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னும் அவே கிட் இருக்கு, அதாவது இன்னொரு ஜெர்சி வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுல என்ன சேஞ்சஸ் நடக்க போகுது, அது எப்படி பண்ண போறாங்க, அது ப்ளூவா டாமினண்டா போவாங்களா, அது எல்லோ டாமினன்ட்ல வருமா, ஸோ அதெல்லாம் நாம இன்னும் வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஜெர்சி ரிலீஸ் பண்ணும்போது அதையுமே நான் உங்களுக்காக அப்டேட் பண்றேன். ஸோ மேக்ஸிமம் டீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சியில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. பட் தெலுங்கு டைட்டன்ஸ், பெங்களூர் புல்ஸ் மாதிரியான டீம்ஸ் பெருசா சேஞ்சஸ் பண்ணாம லைட்டா ஸ்பான்சர்ஸ் மட்டும் மாத்திட்டு ஓகே போதும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. ஸோ இதுல உங்களோட ஃபேவரட் ஜெர்சி எது அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ மற்ற கபடி நியூஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணிடுங்க. அண்ட் சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் எனேபிள் இருக்கு, அதன் மூலியமாவும் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். இப்போ நாம அப்படியே ஹாக்கி பக்கமா போயிட்டு போவோம். ஸோ ஹாக்கியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட ரேங்கிங் FIH ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுல 5th இடத்துல இருக்காங்க இந்தியா ஓவரால் வேர்ல்டு லெவல்ல. ஸோ இது வந்து பார்க்க நல்லா இருக்கு. ரீசெண்டா இந்தியாவோட ஹாக்கி பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வேற லெவல் இருக்கு. ஸோ 5th பிளேஸ், சல்யூட் கைஸ், கீப் கோயிங் ஆன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா நம்மளோட மோகன் பகான் சூப்பர் ஜெயன்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மோசமான விஷயம் நடந்திருக்கு. இது இந்தியன் ஃபுட்பாலுக்கே ஒரு அடி அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். AFC இப்போ நடத்திட்டு இருக்க AFC சாம்பியன்ஸ் லீக் 2 அப்படிங்கிற அந்த காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் அதுல மோகன் பகான் சூப்பர் ஜெயன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபை இருந்தாங்க. பட் இப்போ அவங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது மோகன் பகான் இதுக்கப்புறமா இந்த டோர்னமெண்ட்ல கிடையாது அப்படிங்கிற மாதிரி AFC சொல்லிட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 2 அன்னைக்கு டிராக்டர் FCக்கு எதிராக ஈரான்ல வந்து நம்ம மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸுக்கு ஒரு லீக் மேட்ச் இருந்துச்சு. அவங்க குரூப் 7 இருக்காங்க. ஸோ அந்த லீக் மேட்ச் இவங்க ஆடுறதுக்கு போல. காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஜியோலாஜிக்கல் பிரச்சனை, அதாவது ஈரான்ல பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால எங்களால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சம் ரீசன் சொல்லி இவங்க மேட்ச் ஆட போகாம இருந்துட்டாங்க. ஸோ அதன்படி AFC ரூல் படி ஒரு மேட்சை வந்து ஒரு டீம் ஆட போல அப்படின்னாலே அது அவங்க வித்ட்ரா பண்ணதுக்கு சமம், அதாவது ரூல்ஸ் படி. அதனால அவங்க இப்போதைக்கு வித்ட்ரால், இதுக்கப்புறம் டோர்னமெண்ட்ல அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அவங்க ஆல்ரெடி ஆடின மேட்சஸ் அண்ட் அடிச்ச கோல்ஸ் எல்லாமே நல்லிஃபைடு, அதாவது
எதுவுமே கிடையாது, தூக்குறோம் நீக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது கண்டிப்பா மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸுக்கு ஃபியூச்சர்ல பெரிய அடியா இருக்கும் AFC லீக்ஸ் ஆடுறதுக்கு. அண்ட் இந்தியன் கிளப் அப்படின்னாலே கொஞ்சம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையும் இப்போதைக்கு ஏற்பட்டிருக்கு. இப்போ நாம யாரை கொத்த சொல்றதுன்னு தெரியல. உங்க ஒப்பீனியன் என்ன மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். அடுத்ததா ஜீவா அப்டேட் குள்ள வரேன். ஸோ ஜீவா குமார் அண்ணன் ஒரு பிளேயரா இருந்து அதுக்கப்புறமா அசிஸ்டன்ட் கோச், கடைசி சீசன் ஒரு டிஃபென்சிவ் கோச், இப்போ திரும்பவும் டிஃபென்ஸ் கோச்சா வந்திருக்காரு. புனேரி பல்டன் டீம் அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜீவா குமார் அண்ணன் வந்து ப்ரோ கபடி லீக் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபென்சிவ் கோச் அப்படிங்கிற மாதிரி. புனேரி பல்டன் இந்த வருஷம் ஏன் இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் தான். ஏன்னா போன வருஷமும் சரி, அதுக்கு முன்னாடி வருஷமும் சரி, பிசி ரமேஷ் மட்டுமே தான் டீமை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. டீம் நல்லா பண்ணுச்சு, சாம்பியனாகவும் ஆயிருக்காங்க. பட் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரைடிங்க்கு அசிஸ்டன்ட் கோச் எடுக்கிறாங்க. நம்ம ரோஹித் குமார் உள்ள வந்திருந்தாரு, பார்த்துருப்பீங்க. இப்போ டிஃபென்சிவ் அசிஸ்டன்ட் கோச்சா டிஃபென்சிவ் கோச்சா நம்மளோட ஜீவா அண்ணன் உள்ள எடுத்திருக்காங்க. எதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது சட்டவுமானோ எனக்கு புரியல. ஜீவா அண்ணனை பத்தி நான் குறை சொல்ல, எக்ஸ்ட்ரா கோச்சிங் டிபார்ட்மெண்ட் ஆட் பண்றது பிசிஎம்எஸ்க்கு ஓகேவா அப்படிங்கிறதா இப்போ என்னோட கேள்வியா இருக்கு, வேற எதுவும் கிடையாது. பட் ஜீவா அண்ணா திரும்பவும் கம்பேக் கொடுத்திருக்காரு, அது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்கறேன். ஸோ இவர மாதிரியான பிளேயர்ஸ் யங்ஸ்டர்ஸ் கைடன்ஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு விஷயம், அது சூப்பரான விஷயமும் கூட. ஸோ புனேரி பல்டன்ல நம்ம தமிழகத்தை சேர்ந்த அபினேஷ் இருக்காரு, அவருமே நிறைய கத்துக்க நம்ம ஜீவா குமார் அண்ணன் கிட்ட. ஸோ அண்ணா பேக்கு, அதை பத்தி உங்க ஒப்பீனியன் ஒரே ஒரு எமோஜி போட்டு கீழே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அண்ட் அடுத்ததா அப்படியே நான் அந்த தமிழ் தலைவாசோட மோசமான ரெக்கார்டு அப்படி என்னதான் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நான் வரேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் மேட்சஸ் வின் இன் PKL, அதாவது ஒவ்வொரு டீமும் எவ்வளவு மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க ப்ரோ கபடி ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டாட்ஸை இப்போ கபடி 360 அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல தான் தமிழ் தலைவாசோட நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான போட்டிகளை வின் பண்ணிருக்கிற டீம் யாருன்னா தமிழ் தலைவாஸ் தான். வெறும் 40 மேட்ச் மட்டும்தான் இவங்க வந்து வின் பண்ணிருக்காங்க. ஓவராலா 134 போட்டிகள் ஆடி இருக்காங்க, அதுல 40 வின்கள் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப கம்மியான மேட்ச் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹரியானாவுமே 137 போட்டிகள் 67 வின் பண்ணிருக்காங்க. தமிழ் தலைவாசோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு சில வருஷங்களா தான் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வின் பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான், மேக்ஸிமம் டிரா பண்ணி வச்சிருப்பாங்க. பட் தெலுங்கு டைட்டன்ஸ் எல்லாம் விட ரொம்ப கம்மி அப்படிங்கிறது தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கு. இந்த லிஸ்ட்ல யார் தான் டாப்ல இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, 3 டைம் சாம்பியன்ஷிப் அடிச்சிருந்த நம்மளோட பட்னா பைரட்ஸ், அவங்க தான் 107 போட்டிகள் வரைக்கும் வின் பண்ணிருக்காங்க. அவரோட 204 போட்டிகள், அதிக போட்டிகளும் அவங்க தான் ஆடி இருக்காங்க. ஸோ அதுல 107 வின். அதுக்கப்புறமா யூ மும்பா 197 போட்டிகள்ல 104 வின். அண்ட் தென் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் 195 போட்டிகள்ல 97 வின். புனேரி பல்டன் 199 போட்டிகள்ல 96 வின். பெங்களூரு புல்ஸ் 200 போட்டிகள்ல 94 வின். பெங்கால் வாரியர்ஸ் 195 போட்டிகள்ல 85 வின். தபான் டெல்லி கேசி 195 போட்டிகள்ல 83 வின். குஜராத் ஜெயண்ட்ஸ் 139 போட்டிகள்ல 73 வின். ஹரியானா ஸ்டீலர்ஸ் 137 போட்டிகள்ல 67 வின். யூபி யோதாஸ் 140 போட்டிகள்ல 58 வின். தெலுங்கு டைட்டன்ஸ் 192 போட்டிகள்ல 56 வின். அண்ட் தென் தமிழ் தலைவாஸ் 134 போட்டிகள்ல 40 வின். இதுல மேக்ஸிமம் கீழே இருக்கிற 5 டீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2017 காலகட்டத்தில் உள்ள என்ட்ரியான டீம்ஸ், அதனால அவங்களோட கவுண்ட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் இருந்தாலும் தமிழ் தலைவாஸ் இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருந்திருக்கலாமே அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆசையா இருக்கு. ஸோ இதுதான் தமிழ் தலைவாசோட மோசமான ரெக்கார்டு PKL ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும். இது ஃபியூச்சர்ல கண்டிப்பா மாத்தி எழுதுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அதே நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.